ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹிந்தி சீரியல் கொடுமைகள். குத்தும் எரியும் வெயில், குத்தும் எரியும் வெயில் காலம் வந்தேனே. வழக்கம் போல ஹிந்தி சீரியல்ல தரமான கண்டென்ட்லாம் நிறைய மாட்டிருக்கு. குறிச்சி மேய்ச்சிருவோமா? हमारा हाथ थाम दीजिए वरना हम नहीं रुकने वाले. நான் தற்கொலை பண்றத அனுமதிக்க மாட்டேன். தயவு செஞ்சு குதிச்சிராத. நான் பாறையில ஏறி வரணும். ஏன் சூசைட் ப்ளீஸ்? இந்த புள்ள என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க பாடுறா என் கையை பிடிச்சி காப்பாத்திரு, இல்ல இங்க இருந்து குதிச்சுட்டு அதுக்கு காரணம் நீ தானே சொல்லிடுவோம் பாத்துக்க அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டோன்னே அந்த அப்பாவி பைய புள்ள பயந்து போய் சரி ஓகே வந்து தொலை அப்படின்னு அந்த புள்ள கையை பிடிச்சி ஒரு வழியா காப்பாத்திடுறான். ஆனா அந்த காப்பாத்தின பைய புள்ளைய இந்த புள்ள என்ன தெரியுமா பண்ணுச்சு? பயமா இருக்குடா. ஐயம்மா ரொம்ப லாங்கா இருக்கு பாக்க. அப்படியே போடா. என்னடா இது, அந்த பையன் இந்த புள்ளைய காப்பாத்த தானே செஞ்சான். ஆனா இந்த புள்ள எதுக்கு சம்பந்தமே இல்லாம அவனும் புடிச்சு தள்ளி விட்டுச்சு. ஒரே குழப்பமா இருக்கே. ஒருவேளை இந்த புள்ள தான் இந்த சீரியலோட வில்லியா இருக்குமோ அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்களே. ஆனா உங்களுடைய அந்த எண்ணம் ஆக்சுவலா இந்த புள்ள தான் இந்த சீரியலோடைய ஹீரோயினே. ஷாக்கிங்கா இருக்கா? ஆக்சுவலா இந்த புள்ள எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுல ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இப்போ இந்த பழைய புள்ளைய பிடிச்சி தள்ளி விட்டதுலயும் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு. அது என்னன்னு கேக்குறீங்களா? இத கொஞ்சம் பாருங்க. என்னடா இது, மலை மேல இருந்து தள்ளி விட்டவன் கீழே வந்து ஊஞ்சல் கட்டி ஹாயா படுத்து கிடக்குறானே, இது எப்படா சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தான் நம்ம டைரக்டர் சார் ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் கூட நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை போட்டு காமிச்சிருக்காரு. அந்த பிளாஷ்பேக்கையும் கொஞ்சம் பார்த்துறீங்களா? கண்டிப்பா பிளாஷ்பேக் போட்டே தீரணும். हेलो डॉक्टर साहब, हम लोग पहुंच गए, आप लोग भी जल्दी आ जाइए. ஹரி இங்க ரெடி. எப்படி நம்ம ஹீரோயின் வீட்லயே நெட் எல்லாம் கெட்டி நெட் பிராக்டிஸ்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோ சார மெயின் மேட்சுக்கே கூட்டு வந்திருக்காங்க. ஆனந்தே ஐயோ நாங்க தலை தொங்கிச்சு தள்ளி வரும்போதே. அடே அந்த புள்ள நெட் பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் ஓகே தான்டா, பட் இருந்தாலும் எதுக்குடா சும்மா இருக்கிற பைப்புல கூட்டு வந்து மலை மேல இருந்து தள்ளி விடணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அங்கதான் நம்ம டைரக்டர் வச்சிருக்காரு இன்னொரு ட்விஸ்ட். அட போடா. என்னன்னு கேக்குறீங்களா? அதுக்கும் ஒரு பிளாஷ்பேக் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அந்த பிளாஷ்பேக் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. அதாவது இந்த பயப்புள்ள இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மலை மேல இருந்து கீழே வந்துதான் மெமரி லாஸ் ஆகி போச்சாமா. சோ அதே மாதிரி மறுபடியும் பண்ணா அவனுக்கு போன மெமரி திரும்ப வந்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் நெட் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி கரெக்டா அந்த நெட்ல விழுற மாதிரி ஹீரோ சாரை பிடிச்சி தள்ளி விட்டாங்களாமா. ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பாடா, எப்படிப்பட்ட மாஸ்டர் பிளான் பாத்துக்கோங்க. என்ன என்ன இடிச்சவாய் நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? ये सी हीटर कैसे बन गया? கண்ணாயிரம் அந்த வெப்பன் சனி ஆடி ஆடா. ஆக்சுவலா இந்த வேன்ல ரெண்டு ஸ்கூல் பிள்ளைங்களை ஏத்தி விட்டுட்டு கதவை லாக் பண்ணிட்டாங்க. அந்த டோரும் லாக் ஆகி போயிருச்சாமா. உள்ள இருக்கிற ஏசி ஆன் ஆகி அதுல கூலிங் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு மாறா ஹீட் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சாமா. இப்ப என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியல. இப்ப இந்த பிள்ளைங்களை வெளியே இருக்கிறவங்க எப்படி காப்பாத்துறாங்க, இல்ல காப்பாத்துறாங்களா அப்படிங்கறத தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இதுல டிஸ்க்ளைமர் என்னன்னா, இத பாக்குறதுக்கு ரொம்ப பொறுமை முக்கியம் குமாரு. அந்த கொண்ட குச்சியை கொடுங்க. அண்ணன் பீரோவை எப்படி திறக்கிறேன் பாரு. चाबी से खुल भी नहीं रहा है, हमें तो हम खोलेंगे. ஆவியா கருமா இந்தா புடிச்சு.
சும்மா சொல்லக்கூடாது, ஸ்டார்டிங் எல்லாம் பக்காவா தான் இருக்கு. அதாவது அந்த வேன் கதவை திறக்கிறதுக்கு சாவியெல்லாம் எடுத்து வந்துட்டாங்க. பட் அந்த சாவியை யாரு போட்டு திறக்கிறது அப்படிங்கிறதுல ரெண்டு பேருக்கு சண்டை வந்து அந்த சாவியை தூக்கி போட்டாங்க. அது பறந்த மேல போய் விழுந்துருச்சு. இப்போ நம்ம என்ன யோசிப்போம், மேல விழுந்த சாவியை எப்படியாச்சும் எடுத்துட்டா அந்த வேன் கதவை திறந்துடலாம்டா அப்படின்னு தானே யோசிப்போம். பட் இவங்க அப்படி யோசிப்பாங்களா? இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? குத்தும் எரியும் வெயில், குத்தும் எரியும் வெயில் காலம் வந்தேனே. அடேங்கப்பா, உண்மையிலேயே உங்களோட மூளைக்கெல்லாம் ஆஸ்கார் அவார்டு தான்டா கொடுக்கணும். அதாவது இந்த ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு அதுக்கு மேல ஒரு பவுல் ஐஸ் கியூபை மட்டும் தொளிச்சு விட்டுட்டா உள்ள இருக்கிற ஹீட்டு குறைஞ்சி போயிருமாமா. என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாத்தீங்களா? இந்த வீட்டுல ஹீட்டா இருந்துச்சுன்னா மொட்டை மாடல தண்ணி எடுத்து ஊத்தி விட்டு வருவோம் இல்லையா, சேம் ட்ரிக்கை தான் ஃபாலோ பண்றாங்களா? ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. இதுல எனக்கு என்ன டவுட்னா, இந்த பெட்ஷீட்டு, ஐஸ் கியூப், டூல் கிட்டு இதெல்லாம் போய் எடுத்து வர தெரிஞ்ச இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீட்டுல போய் எம்மா இந்த மாதிரி என் புள்ள உள்ள மாட்டிக்கிச்சுமா, ஒரு ஏணியை குடுப்பாடு வாங்கிட்டு வந்து போட்டு துரு ஏறி அந்த சாவியை எடுத்துட்டா போட்டு அந்த டோரை ஓபன் பண்ணி அந்த பிள்ளைங்களை வெளியே எடுத்துடலாம்ல. ஆனா அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த சீன் பர்றப்பான சீனாமா. अगर ये कांच तोड़ोगी ना तो हम भी करेंगे। நல்ல தண்ணியை போஸ் அடிங்கயா. இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் மனுஷனுங்க மட்டும் கிடையாது, அதுல ஒரு வண்டி கொண்டு வந்தா அதுவும் அமானுஷமா மாறிடும் போல இருக்கு. இதுல பாருங்க, அடிச்சா சவுண்ட் வருதான், வயரை கட் பண்ணிட்டு இருக்கும்போது தண்ணி ஊத்துனா ஷாக் அடிக்குதான், உள்ள ஏசில இருந்து கூலிக்கு வர மாட்டுதான், ஹீட் வருதான், என்னென்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இதை பார்த்துச்சு வேனு. இந்த பைத்தியக்கார கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன், இவங்க கடைசி வரைக்கும் ஒரு முடிவுக்கு வர மாதிரி தெரியல, அதனால நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேனு ஒரு சூப்பரான முடிவு எடுத்துச்சுங்க. அந்த முடிவை பாருங்க. சண்முகம் விடுறா போட்ட எடுத்தேம்பாரு ஓட்டம். விட்டா இவனுங்கெல்லாம் சேர்ந்து நம்மள கிறுக்கடாக்கிடுவாங்க போல இருக்கு. எறா ஒரு ஓட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேனு கிளம்பி ஓட ஆரம்பிச்சிருச்சு. இவங்களும் பின்னாடியே சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வேன் ஓட இவனுங்க ஓடன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு முடிவுக்கு வரல, இன்னும் காப்பாத்தல. என்னைக்காச்சும் ஒரு நாள் காப்பாத்தினாங்கன்னா 2027 29ல நம்ம அதை ஒரு வீடியோவா போட்டுடலாம். என்ன சொல்றீங்க? மாவுலஸ் சபாஸ். இது நம்ம ஊர்ல பண்ற சேம் முக்காடு கான்செப்ட் தான். பட் நமக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல கடத்துற புள்ளைய கொண்டு போய் வேற எங்கேயாச்சும் கட்டி போடுவாங்கல்ல, பட் இவங்க கொஞ்சம் டிஃபரெண்டா கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு மேலேயே அந்த புள்ளைய கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த புள்ளை இங்கிட்டு அங்கிட்டுமா உருளுதான், அங்க இருக்கிற யாராலையும் பார்க்க முடியல. அப்படின்னு கத்துதான் கதறதான், அந்த சவுண்டு கூட யாருக்கும் எதுவும் கேட்கலையா. ஓ அப்படியா விஷயம். இப்படிப்பட்ட இந்த இக்கட்டான சூழ்நிலையில கீழே இருக்கிற ரெண்டு பேரும் இன்னும் ஒரு சுத்தினாலும் அந்த மேரேஜ் அபிஷியலி கன்ஃபார்ம் ஆயிருமே. இப்போ எப்படி இதை தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்று இருக்கிற ஆடியன்ஸும் சரி, பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்மளும் சரி, அப்படியே பரபரப்பா நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்ம டைரக்டர் சார் வச்சாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட். அந்த கொடுமையை கொஞ்சம் நீங்களே கேளுங்களேன். அட போயா. பாரதி ராஜா தெரிஞ்சுட்டேன். எப்படி நம்ம ஹீரோயின் மேல கடந்து ஷேராட்டோ மாதிரி 408 ட்ரிப் அடிச்சதை யாரும் பார்க்கலையா, வாயில பிளாஸ்டர் ஒட்டி முடிஞ்ச அளவு முக்கி கதறி பார்த்ததை யாரும் கேட்கலையா. ஆனா ஹீரோயின் கண்ணில இருந்து வந்த அந்த ஒரு சொட்டு கண்ணீர் நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்க வச்சிருச்சா, சாரி அண்ணாந்து பார்க்க வச்சிருச்சாமா. இது தாண்டா சீரியலு. ஆனா இதை விட ஹைலைட் என்ன தெரியுமா, மேல இருந்து வந்த புள்ளைய பார்த்து மத்தவங்க எல்லாம் சாக்காராங்க. சரி
முக்காடுக்குள்ள ஒளிஞ்சிருந்த புள்ளைக்கும் டைரக்டர் சார் கேமரா எடுத்து முக்காடுக்குள்ள போய் ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வச்சு வாங்கினார் பாத்தீங்களா? அங்க நிக்கிறாரு நம்ம டைரக்டர் சார், அங்க நிக்கிறாரு. ஃபேண்டாஸ்டிக் டா, ஃபேண்டாஸ்டிக். ये रहे जीरा और अजवाइन. இது சீரியலுக்கே உண்டான ஒரு வழக்கமான சீன் தான். வில்லி ஹீரோயினை பழி வாங்க போறாங்க. பட் இதுல சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வழக்கமான சீனை வழக்கம் போல எடுக்காம வழக்கத்துக்கு மாறா எடுத்தாங்க பாத்தீங்களா? அதுதான் இவங்களோட வழக்கம். கோர்ட்ல நான் கூட இப்படி வாதாடினது இல்ல. अब्बास 1ல இருந்து 10 வரைக்கும் என்னன்னா எனக்கு சொல்லு. 6. என்னடா திடீர்னு வெண்ணில போட்டிருந்த பூரி எண்ணெயில போட்டிருந்த பூரி வெடிக்குதே அப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்டார்டிங்ல நம்ம வில்லி ஒரு சீரக டப்பா கொண்டு போய் கொடுத்து இந்த சீரகத்தை பூரி மாவோட கலந்து சுடு பயங்கரமா வரும்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? அந்த சீரகத்துல தான் வச்சிருக்காங்க பாம்பு. லட்டுல வச்சு நஞ்சியா தாஸ், நட்டுல வச்ச. சுருக்கமா சொல்லணும்னா அது ஒரு சீரக பாம். அண்ட் இதுல அந்த சட்டி வெடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த புள்ள போய் ஓரமா பார்க்கிங்ல பார்க் ஆயிடுச்சு இல்லையா? ஆனாலும் மூஞ்செல்லாம் தாண்டி அந்த புள்ளியோட 2 கை மட்டும் என்ன நிலைமைக்கு ஆயிருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். அம்மா அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க. எனக்கு தர்மம் பண்ணாதாமா நீங்க நல்லா இருப்பீங்க. அட போங்கடா. இப்பமே நீ சலிச்ச பிறகு என்னெல்லாம் செய்ய போறானோ. परिवार को मैं बताती हूँ. என்னடா இது? இங்க மேக்கப் போட்டு நிக்கிற இந்த ஆன்ட்டியும் இங்க மேக்கப் போடாம நிக்கிற இந்த ஆன்ட்டியும் பார்க்கிறதுக்கு அச்சசல் ஒரே மாதிரி இருக்காங்களே. கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி லூஸ் மோஷன். ஒருவேளை உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அதுல இவங்க 2வது ஆளா இல்ல 2 பேரும் ட்வின்ஸா இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அந்த டவுட்ல ஏதாச்சும் ஒரு தப்பு இருக்கா? தப்பே இல்ல. ஆனா நம்ம ஒண்ணு யோசிச்சா நம்மள அசர வைக்கிற மாதிரி அவனுங்க ஒண்ணு பிரமாதமா யோசிப்பாங்க இல்லையா? அதை யாராலையுமே யோசிக்க முடியாது. அப்படி அவங்க யோசிச்ச அந்த ட்விஸ்ட் என்ன ட்விஸ்ட் தெரியுமா? நன்னா தன்னே நா தன தன்னன தன்னன தன்னே நா தன்னனா தன்னே. எப்படி மூஞ்சில கொஞ்சோண்டு கோந்த தடவி அதுக்கு மேல மாஸ்க போட்ட உடனே அப்படியே அந்த ஆன்ட்டியாவே இவங்க மாறிட்டாங்களாமா. இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா. ஆனா இதுல வர்த்தனை தெரியுமாடா? இவ்வளவு நாளா தமிழ் சீரியல் தாண்டா யாராலையுமே முறியடிக்க முடியாத அந்த சாதனையை கையில புடிச்சுக்கிட்டு இருந்தோம். என்னன்னு கேக்குறியா? ரோஜா சீரியலுடைய அந்த பிளாஸ்டிக் சர்ஜரிடா, பிளாஸ்டிக் சர்ஜரி. ஆனா அதையே முறியடிச்சு எங்களை வருத்தத்துல தோக்கடிச்ச பத்தியா மால. இதுதான்டா ஹிந்தி சீரியல். நாம ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். சோ அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்ட்ரீஸா பார்க்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் டான் வந்து சேர்ந்துரும். சோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.